அவுலியா நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கு நினைவு கூறுவதற்கான வழிமுறையா தாங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு மதத்திலேயோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையிலோ இருந்த வழிபாட்டு முறைகளை எடுத்துட்டு போய் வழிபடுறதா தான் இருக்கு இன்ன வரைக்கும். ஆக புதுசா இந்த மலையை புனிதத்தை கெடுக்கிற விதமா இல்லை, இது வழக்கம் போல நடந்திருக்கு. அதே நேரம் ஒரு விஷயத்த காணணும், இந்த தர்காவுல அதை வழிபடுறது தினந்தோறும் நம்ம பாண்டி கோயில்ல அடிக்கடி நடக்கிறது மாதிரி நடக்காது. நேர்ந்து கொண்டவர்கள் மட்டும் அங்க போய் அந்த இதை நடத்துறாங்க. இப்ப வந்து குழந்தை வர வேணும்னு போறவங்க இருக்காங்க, கை கால் சோத்தை கொடுங்கன்றாங்க. குணமாயிருச்சுன்னா நான் சிக்கத்திற்கு ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன் அப்படிங்கிறத வேண்டி அங்க ஒரு அன்னதானம் மாதிரி சிக்கந்தர் தர்காக்கு அங்க சமையல் கூடங்கள்லாம் இருக்கு. நிறைய 4-5 ஒரே நேரத்தில் 4-5 சமையல் பண்ணக்கூடும். பக்கத்துல உணவு அருந்துற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இன்னொரு பழைய கரெக்டா இருக்கு. கூட்டம் அதிகமா இருந்தா அங்கேயும் வந்து சமைச்சுக்குவாங்க. ஆடு வெட்டுறதுக்கு அந்த அந்த கயிறு, ஆடு உரிக்கிறதுக்கான கயிறுகள்லாம் அங்கேயே ஏற்கனவே இருக்கு, கட்டி தொங்க விட்டுருக்கும். இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. ஏற்கனவே அவுலியாக்களை இந்த இஸ்லாமியர்கள் எப்படி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறார்களோ அந்த முறையிலே இங்க இருக்கக்கூடிய தர்காவை சிக்கந்தர் தர்காவுக்கு போய் வழிபடுறாங்க நினைக்கிறாங்களே தவிர, இந்த மலையை குறிவைத்து செய்யறாங்கிறது பொய். இதை வந்து நம்ம பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க.